ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸோட பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்கு சாரீ பீஸ்லேருந்து நான் கொஞ்சம் ஒரு 4 இன்ச் அளவுக்கு நான் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 6 பீஸ் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட் எட்ஜையும் ஃபஸ்ட் எட்ஜையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ளார் மாதிரி வரும். ஸோ இதை வந்துட்டு ஒரு நீடிலில் ஒரு ஊசி வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 இதழையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளார் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே சாரீ பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் பைப்பிங் மாதிரி அடித்து வச்சுருக்கிறேன். அது தனியாக இருக்கட்டும். ஸோ இப்போ பேக் பீஸோட நெக் சைஸ்லேருந்து மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இன்ச் அளவு விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த கார்னரில் வந்துட்டு இந்த ஃப்ளார் வைக்கிற அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு எத்தனை பீசஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கலாம். ஸோ இந்த பெண்டு வர இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் பெண்டு போட்டுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாமே நம்ம கையிலே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ இது இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து அந்த பைப்பிங் மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு நான் டேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக பீஸஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணதில் 13 இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 13 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது நெக் பீஸில் மேலே மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த டாட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு பீஸை வச்சுட்டு கொஞ்சமாக உள்ளே தள்ளி நான் அடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பீஸஸாக வச்சு அடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். திருப்பி வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சைடும் நான் வந்துட்டு கோல்டு கலரு லேஸ் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ளார் வைக்கிற இடத்துல மட்டும் அந்த பூவை வச்சுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டி தையல் போடுற மாதிரி போட்டுட்டு கேர்ஃபுல்லாக வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது வந்து தைக்கிறது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அந்த நாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 2 நாட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு நான் அடிஷ்னலாக அதில் வச்சுருக்கிறேன். இப்போது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலருக்கு த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பிசரெல்லாம் தெரியாமல் அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம அந்த குட்டி குட்டி பீசஸாக வச்சோம் இல்லைங்களா, சைடில் ஃபுல்லாக சுற்றி இருக்கு இல்லைங்களா அந்த க்ரீன் கலரில் டாட்டாக இருக்கிற மாதிரி, ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்துட்டு ஒரு பீடாக வச்சுட்டு நான் இந்த பேக் போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஃபினிஷிங்கில் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஃபுல் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட் வீடியோவாக கொடுப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.